ஹலோ ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காளிதாஸ் 2 மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் 2019 வந்த காளிதாஸ் படத்தோட செகண்ட் பார்ட். ஆல்மோஸ்ட் ஒரு 7 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. அந்த படத்தை எடுத்த அதே ஸ்ரீ செந்தில்ன்ற டேரக்டர் தான் இந்த பார்ட்டையும் எடுத்திருக்காரு. ஸோ அதில் பரத் நடிச்சிருப்பார் ஃபர்ஸ்ட் பார்ட்டில். செம ஹிட்டான படம், நல்ல ஒரு த்ரில்லர் மூவி. இதுலேயும் சேம் பரத் தான் மெயின் லீட் பண்ணியிருக்காரு. சாம்சியஸ் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானல் எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு அப்பார்ட்மெண்ட், நல்ல ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் தவிர ஒரு 500 ஃபேமிலி கூட ஒரு அப்பார்ட்மெண்ட். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே பார்ட்டியில் ஒரு குழந்தை மிஸ் ஆகுது. அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த ஏரியாவில் இருக்க இன்ஸ்பெக்டர் பரத் வராரு. அவர் நல்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் அப்போதான் அவருக்கு தெரிய வருது இந்த குழந்தைய கடத்தினது யாரு, அவங்களுக்கு பின்னாடி இருக்கவங்க யாரு அப்படின்ற மாதிரி அதை அவர் தேடிக்கிட்டே இருக்காரு. கடைசியில் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னோட இந்த படத்தோட ஒரு கதை முடியுது. ஃபைனலாக அந்த பர்சன் யாரு, ஸோ இந்த குழந்தை எப்படி மிஸ் ஆச்சு, ஃபர்ஸ்ட் இந்த குழந்தை இருக்கா இல்லையா, இதே மாதிரி இன்னொரு குழந்தைங்க மிஸ் ஆகும். ஸோ இதை அவர் அந்த ஒரு லூப்போலாக கண்டுபிடிச்சி ஃபைனலாக அந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னோட முடியறது தான் அந்த படத்தோட ஒரு கதையே. ஆக்சுவலி ஒரு யூஸ்வல் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானருக்கான ஒரு சிம்பிள் ஒரு கமர்ஷியல் பிளாட் தான் அந்த படத்தோட கதை. மெயினாக பரத் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அந்த ஒரு போலீஸாக பாடிலாம் நல்லா இப்போ ஜிம்முக்கு போய் உடம்பு ஏற்றிருக்காரு, பார்த்தாலே தெரியுது. அந்த போலீஸ்க்கு ஏற்ற ஒரு ரோல் தான். அவரோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், மேனரிசமாக இருக்கட்டும், ஆக்டிங் செம்மையாக பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு போலீஸ் கேரக்டருக்கு ஒரு பக்காவான சூட்டபிளான ஒரு ரோல், நல்ல ஒரு கேரக்டர் ரோல் அவருக்கு. ஸோ அவர் கொடுத்த கேரக்டர் நல்லா நீட்டாக அவர் நடிச்சிருந்தார். அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பவானி ஸ்ரீ ஜி பிரகாஷோட தங்கச்சி இந்த பார்த்தீங்கன்னா இந்த விடுதலை 2லலாம் நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. லைக் ஒரு மெயின் லீட் ரோல் தான், ஒரு ஏசிபி ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் இந்த பரத் கூட சேர்ந்த ஒரு காம்பினேஷன் சீன்ஸ் தான் நிறையா இருக்கும், இந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் தான். பட் கொடுத்த கேரக்டரும் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அபர்ணதி அவங்களும் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த காணாம போகிற பொண்ணுக்கு அம்மாவை ஒரு ரோல். பட் அவங்க கேரக்டருமே ஒரு சின்ன ட்விஸ்டோட இருக்குது. அது செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் அவங்க கேரக்டர் கொடுத்த கேரக்டர் நல்லா நீட்டாக அவங்க பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சங்கீதா மாதவன் நாயர் அவங்க வந்து இந்த பூவே உனக்காக படத்துலலாம் விஜய்க்கு பேரா பண்ணியிருப்பாங்க, ஒரு பழைய ஆக்ட்ரஸ். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ வந்து தமிழ் படங்களையும் மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இதில் வந்து ஒரு அம்மாவை ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு பொண்ணுக்கு ஒரு அம்மாவை ரோல் பண்ணியிருக்காங்க. சரியான ஒரு கேரக்டர். அதை நான் இப்போ அவங்க கேரக்டர்ன்றதை சொல்லிட்டேன்னா அந்த படத்தோட முக்கியமான ஸ்பாயிலரே போயிடும். ஆக்சுவலாக அவங்க கேரக்டர்லேயே ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட், ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸில் இருக்குது, பாருங்க தெரியும். செம பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுத்த கேரக்டர் நல்லா நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல கேரக்டர் தான் டேரக்டர் வந்து அவங்க கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்காரு. சூப்பரான ஒரு கேரக்டர். அவங்க படம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அவங்க மேலே உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு சந்தேகம் இருக்கும். அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா புரியுது, இன்னும் சொன்னால் ஸ்பாயிலர் ஆகிடும். பட் அவங்க கொடுத்த கேரக்டர் நல்லா நீட்டாக அவங்க பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிரகாஷ் ராஜ் அவர் இதில் வந்து ஒரு 3-4 சீன் தான் வராரு. அட்வொகேட்டர், லைக் அவருக்கு வந்து ஒரு அட்வொகேட் ரோல் தான். அவர் கேரக்டர் வந்து ரொம்ப பெருசாலாம் இதில் ரொம்ப சின்னதாக தான் ஒரு 2-3 சீன் வராமல் தான் கொடுத்துருக்காங்க. பட் கொடுத்த கேரக்டர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி அஜய் கார்த்தி அப்படின்றவர் இதில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் மேலே தான் எல்லா சந்தேகமும் போய் விழும். அவர் தான் வந்து முக்கியமான விக்டமா அப்படின்ற மாதிரி. ஸோ சுற்றி அவர் சைடில் தான் வந்து விழுந்துட்டு இருக்கும், கில்லர் அவரான்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் வருது. பட் அவரும் கொடுத்த கேரக்டர் நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தார். மெயினாக கிஷோர் அவர் இதில் வந்து ஒரு முக்கியமான ரோல் ஒன்று பண்ணுறாரு. செகண்ட் ஹாஃபில் தான் வராரு, ஒரு 3-4 சீன்ஸ் தான் வராரு. ஸோ ஒரு சின்ன ரோல் தான் வருது. பட் அவரு தான் இந்த கதைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், லைக் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் வருது. பட் கொடுத்த கேரக்டர் அவர் நல்லாவே பண்ணியிருந்தார். அதே மாதிரி சாம்சியஸ் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆஸ் யூஷுவல் சாம்சியஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்னாலே பயங்கரமாக இருக்கும். மெயின் இந்த மாதிரியான மிஸ்ட்ரி த்ரில்லர் படங்களுக்குலாம் தரமாக போடுவார் பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஸோ இந்த படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையாக பண்ணியிருக்காரு. சவுண்ட் டிசைன் ஒர்க்லாம் வேறு லெவலில் இருக்குது. நல்லா இருந்தது அவரோட இது. ஏன்னா நம்ம இந்த படத்தில் மியூசிக்கை பார்க்கும்போதே தெரியும் சாம்சியஸோட மியூசிக் அப்படின்றது தான். நம்ம கேட்கும் போதே நமக்கு தானாக ஃபீல் ஆகும். அந்த மாதிரி அவரோட ஸ்டைலில் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி சுரேஷ் பாலாவோட சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து சுற்றி அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டு இந்த சரௌண்டிங்லேயே தான் இருக்கும். லைக் ஒரு 2-3 லொக்கேஷன் தான் படம் கதை திரும்ப போகும். அவரோட கேமரா ஆங்கிள்ஸ் அண்ட் டிஏ ஒர்க் அது எல்லாமே பிரமாதமாக இருந்தது. அதே மாதிரி பவன் ஸ்ரீனிவாசனோட எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வந்து ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷத்துக்குள்ள கிறிஸ்ப் நீட்டாக வந்து எடிட் பண்ணியிருக்காரு. ஆடியன்ஸ்க்கு ஓரளவு எங்கேஜிங்காக. ஸோ படம் கொஞ்சம் அது ஒரு மாதிரி ஸ்லோவாக போகிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான். பட் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அந்த செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய ஒரு சில சீன்ஸாக இருக்கட்டும், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் அவரோட கட்ஸில் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது. அதே மாதிரி வந்து ஸ்ரீ செந்தில் டேரக்டர் வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக எடுத்திருந்தார் காளிதாஸ். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக தான் இந்த படமும் பார்த்தேன். அதோட செகண்ட் பார்ட், பட் அதோட கண்டினியூஷன் இருக்காது, அது ஒரு வேற கதை இருக்கும். நான் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் இந்த படம் நான் பார்த்தேன். ஸோ அது ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலனாலும் உங்களுக்கு இந்த படம் தனியாக ஸ்டாண்டலோனாக பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ இது வந்து நல்லா ட்ரைலரே கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்தது. சரி படம் பார்க்கலாம் தான் பார்த்தேன். ஸோ மெயினாக அவர் எடுத்துக்கிட்டது ஒரு சிம்பிள் கதை. பட் அதில் அவர் வந்து போட்ட ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் யூஸ்வலாக நம்ம நிறைய கமர்ஷியல் மூவிஸில் பார்க்கக்கூடிய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் தான். பட் அது நம்ம ஸ்பாயிலர் எதுவுமே இல்லாமல் ஒரு ஆடியன்ஸாக நம்ம பார்த்தோம்னா அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸ்க்குமே ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகும். அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் தான் வச்சிருக்காரு. ஸோ கதையும் ஓரளவு ஒரு சொல்ல ட்ரை பண்ணி கொண்டு போயிருக்காரு. பட் இதில் நிறைய லூப் ஹோல் இருக்குது ஸ்க்ரீன் பிளேல வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ளாட்டாகவே கொண்டு போயிட்டாரு. ஏன்னா கதைக்கு எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ் எதுவுமே வைக்காம எவன் கில்லராக இருந்தால் என்னடா அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு சில ஆங்கிளில் யோசிக்க வச்சிட்டாரு. படம் அப்படி ஒரு மாதிரி தப்பிச்சதுக்கு காரணமே அந்த ஒரு செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய லாஸ்ட் ஒரு 1/2 hour தான். அந்த ஒரு 2-3 ட்விஸ்ட் மூமெண்ட்டை வச்சுக்கிட்டே படத்தை வந்து எப்படியே தெரிஞ்சிட்டாரு. அதுதான் எனக்கு நான் பாசிட்டிவாக பார்த்தது.
மெயினாக மற்றபடி ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான். ஏன்னா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ் எதுவுமே போடாமல் சுற்றி அந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளேயே ஸோ இவன் தான் கில்லர்னு போய் கூப்பிட்டு வர்றது, திரும்பி கொண்டு வந்து அங்கேயே விடுறது, திரும்பி போய் கூப்பிட்டு வர்றது, திரும்பி அதே அப்பார்ட்மெண்ட்குள்ளே விடுறது எல்லாம் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சரியாக தான் இருந்தது ஸ்க்ரீன் பிளேல. அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிருக்கலாம். இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபே கொஞ்சம் கிரிப்பியாக கொண்டு போயிருக்கலாம். அவரோட ஸ்க்ரீன் பிளே கொண்டு போய் வேற லெவல்னு சொல்லியிருக்கலாம். இப்போ ரொம்ப ஒரு பிலாவரேஜான ஒரு படமாக தான் போயிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணாமல் அந்த படம் வந்து ரொம்ப ஆவரேஜ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் பார்ட் வேற லெவலில் இருக்கும். இது கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணால் கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் தான். பட் அதுக்குன்னு ரொம்ப முக்கியமாக இருக்காது. இந்த மாதிரியான ஒரு மிஸ்டரி த்ரில்லர் மூவிஸ் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு, இந்த மாதிரி ஃபேன்ஸ்க்கு இந்த படம் ஓரளவு சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒரு அபோவ் ஆவரேஜான ஒரு மூவி தான் இது. ஸோ பரத் ஒரு நல்ல ஸ்கிரிப்டை தான் சூஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இது ஸ்கிரிப்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல படம் தான். கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் டல் மூமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் தேத்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல படமாகவே போயிருக்கும். பட் ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு மூவி பார்த்த ஒரு ஃபீல் தான் அது. ஸோ அந்த படத்துக்கு ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 6 கொடுப்பேன். அதுக்கு ஒரு வர்த்தான ஒரு படம். ஸோ நான் ஜென்ரலாக எனக்கு மிஸ்டரி த்ரில்லர் மூவிஸ்லாம் ரொம்ப பார்க்கக்கூடிய நான் அந்த ஒரு ஜானர் பிடிச்ச ஒரு பர்சன் தான். அதனால வந்து எனக்கு இந்த படம் ஓரளவு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. பட் ஒரு காமன் ஆடியன்ஸாக ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸாகவே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு ஆவரேஜான ஒரு மூவி பார்த்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இந்த படத்துக்கு நான் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 6 கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு வர்த்தான மூவி தான் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.